இந்திய தேர்தல் காலங்களில் பங்கு சந்தை அதிக ஏற்ற இறக்கங்களை அதாவது வாலட்டிலிட்டியை சந்திக்கும். எக்ஸிட் போல்ஸ், அரசியல் மாற்றங்கள், கொள்கை எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே நிச்சயமின்மையை உருவாக்கும். ஆனால் புத்திசாலி முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பாட்காஸ்டில் நீங்கள் அறிய போவது முதலீட்டை பாதுகாக்க 8 முக்கிய யுக்திகள், டைவர்சிஃபிகேஷன் மற்றும் ஸ்டாப் லாஸ் முக்கியத்துவம், எஸ்ஐபியை நிறுத்தக்கூடாத காரணங்கள், தவிர்க்க வேண்டிய பெரிய தவறுகள், பாதுகாப்பான துறைகள் அதாவது எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஐடி, தேர்தலுக்கு பிறகு வளரக்கூடிய துறைகள். பேனிக் ஆகாமல் நீண்ட காலத்தில் வெல்த் உருவாக எப்படி என்பதை இந்த எபிசோட் உங்களுக்கு கற்றுத்தரும். முதலீடு மற்றும் தனிப்பட்ட நிதி மேலாண்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு தி மணி லீடர் சேனல். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இப்போ சாதாரணமா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு துல்லியம் இருக்கும். ஆமா, நீங்க கீழே விழுந்து கையில அடிபட்டுடுச்சுன்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பீங்க. அதுல உடைந்த எலும்பு பளிச்சுன்னு தெரியும். டாக்டர் அதை காட்டி இதோ இங்கதான் முறிவு இருக்குன்னு உறுதியா சொல்லுவார். கரெக்ட். மனிதர்களாகிய நமக்கு அந்த மாதிரி கண்ணுக்கு தெளிவா தெரியறது ஒரு நிம்மதியை தரும். ஆனா இதை அப்படியே கொண்டு வந்து தேர்தல் நேரத்து பங்குச்சந்தையில பொருத்தி பாருங்களேன். அது ஒரு பெரிய குழப்பம்தான். நிச்சயமா. திடீர்னு அந்த எக்ஸ்ரே மெஷின் பழுதான மாதிரி ஆயிடும். நாம பாக்குற அந்த மார்க்கெட் நிலவரம் ஒரு கலங்கலான குட்டை மாதிரி மாறி உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கும். அந்த கலங்கலான குட்டைக்குள்ள இறங்குறது தான் முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே ஒரு கிளாரிட்டியை தான் விரும்பும். அதாவது ஒரு தெளிவு வேணும். அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு நாட்டோட பொருளாதார கொள்கைகளை முடிவு பண்ண போற ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அந்த தெளிவு சுத்தமா மறைஞ்சிடுது. அந்த தெளிவின்மையை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப் டைவ் பண்ணி அலச போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. எலெக்ஷன் டைம்ல வர்ற இந்த வாலட்டிலிட்டி, அதாவது சந்தை ஏற்ற இறக்கங்களை எப்படி சமாளிச்சு உங்க முதலீடுகளை பாதுகாக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம டாபிக். ஆமா. இதற்காக JTIR வெளியிட்ட ஒரு ரிசர்ச் பேப்பர், அப்புறம் investing.com, ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ், ஸ்வாஸ்திகா இன்வெஸ்ட்மார்ட், 5 பைசா, ட்ரேடிங் வியூ இப்படி பல நிதி சார்ந்த தளங்கள்ல இருந்து தரவுகளை எடுத்து இந்த அலசலை நாம பண்ண போறோம். இங்க ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலேயே தெரிவுபடுத்திடலாம். நம்ம நோக்கம் எந்த கட்சி ஜெயிக்கும், யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்னு அரசியல் பேசுறது கிடையாது. நிச்சயமா கிடையாது. எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை மார்க்கெட் சைக்காலஜிக்கலாவும் டேட்டா படியும் எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம மிஷன். சூப்பர். நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் செய்திகள் வந்த உடனே மார்க்கெட் ஏன் இப்படி பயந்து நடுங்குது, இல்லனா திடீர்னு உற்சாகமாகுது? JIOTIR ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் எப்போதுமே அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மையை வெறுக்கிறாங்க. அது உண்மைதான். தேர்தல் முடிவுகளுக்கு 30 நாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மார்க்கெட்ல கடுமையான வாலட்டிலிட்டி இருக்குன்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு டேட்டா என்னன்னா, அந்த ஆன்டிசிபேட்டரி ரேலி பத்தி சொல்றீங்களா? அதேதான். முடிவுகள் வர்றதுக்கு 5லேருந்து 7 நாளுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல ஒரு எதிர்பார்ப்பு பேரணி நடக்க ஆரம்பிச்சிருதுதான். ஆவரேஜா +2.5% அளவுக்கு கியூமுலேட்டிவ் அப்நார்மல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஓ, அதாவது இயல்பா மார்க்கெட் கொடுக்கிற லாபத்தை விட இது ரொம்ப அதிகம். இல்ல, ஒரு நிமிஷம். ரிசல்ட்டே இன்னும் வரல, யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி இந்த லாபம் பாசிபிள்? இந்த சமயத்துல யார் வாங்குறது? இங்கதான் நாம FIIsன்னு சொல்ற நிறுவன முதலீட்டாளர்களுக்கும் உங்கள மாதிரி எங்கள மாதிரி இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் வெளியே வருது. எப்படி? பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிவில வர்ற எக்ஸிட் போல் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பெரிய டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம்ஸ் இருக்கும். அவங்களே சொந்தமா சர்வே எடுப்பாங்க. ஓஹோ, அவங்களே களத்துல இறங்கிடுவாங்க. கண்டிப்பா. எந்த கட்சி வந்தா பாலிசி எப்படி மாறும், எந்த செக்டாருக்கு மானியம் கிடைக்கும், எங்க வரி போடுவாங்கன்னு அவங்க பல சினாரியோஸ முன்கூட்டியே கணிக்கிறாங்க. இத வச்சு ரிசல்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கோடிக்கணக்குல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நாம என்ன பண்றோம்? டிவில பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு எமோஷனலாகி ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்றோம். எக்ஸாக்ட்லி. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறதுக்கும் அடர்ந்த பனியில கார் ஓட்டுறதுக்கும் உன்ன வித்தியாசம் மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரோலர் கோஸ்டர் மாதிரி. பயமா இருந்தாலும் ட்ராக் எங்க போகுது, எங்க வளைவு வரோன்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா நாமும் பனியில கார் ஓட்டுற மாதிரி பிரேக்ல காலை வச்சுட்டு பயந்து போறோம். அதுக்கு காரணம் அந்த டேட்டா பவர் தான். அப்புறம் எக்ஸிகியூஷன் ஸ்பீடு. அவங்க அல்காரிதம் யூஸ் பண்ணி மில்லி செகண்ட்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க. நீங்க நியூஸை பார்த்துட்டு உங்க புரோக்கரேஜ் ஆப் ஓபன் பண்றதுக்குள்ள அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியேறிடுவாங்க. சரி, அவங்களோட வேகம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு.
இப்போ மார்க்கெட்டோட பயத்தை அளவிடுற விக்ஸ் குறியீடு 20 தாண்டி போகும்போது நாம சில முட்டாள்தனமான முடிவுகள் எடுப்போம் இல்லையா? நிறையவே எடுப்போம். ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் டேட்டாவை பார்க்கும்போது என்னோட முதல் உள்ளுணர்வு என்னவா இருக்கும்னா, ஐயோ மார்க்கெட் விழுகுதேன்னு பயந்து நான் பல வருஷமா சேர்த்து வச்சிருக்கிற நல்ல கம்பெனி ஷேர்ஸை வித்துட்டு வெளியே வந்துடலாமான்னு தோணும். நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அதுவாதான் இருக்கும். உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற கிரவுன் ஜுவல்ஸ், அதாவது மிகச்சிறந்த பங்குகளை பேனிக் ஆகி விக்கிறது உங்களை மீள முடியாத நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். ஆனா மார்க்கெட் கீழே போகும். ஆனா மார்க்கெட் நார்மல் ஆகும்போது இந்த பங்குகள் தான் முதல்ல மேலே எழும்பும். நீங்க விற்ற விலையை விட அது பல மடங்கு மேல போயிடும். அப்போ உங்களால அதை திரும்ப வாங்க முடியாது. இந்த வெப்சா எஃபெக்ட்ல மாட்டிக்க கூடாது. அதனாலதான் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, வதந்தி வந்த உடனே விக்கிறது இந்த நேரத்துல தற்கொலைக்கு சமம். சரி, ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. விக்ஸ் அதிகமா இருக்கும்போது குளோபல் மார்க்கெட்டை பார்த்து இந்தியன் மார்க்கெட்ல முடிவெடுக்க கூடாதுன்னு investing.com ஆர்டிகல் சொல்லுது. இப்போ உலகம் ஃபுல்லா கனெக்ட் ஆகி தானே இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பார்க்கறதுல என்ன தப்பு? அமெரிக்கா மார்க்கெட் சரிஞ்சா அதோட தாக்கம் இங்கேயும் வரதானே செய்யும். அது சாதாரண நாட்கள்ல ஒர்க் அவுட் ஆகுற லாஜிக். ஆனா எலெக்ஷன் மாதிரி ஒரு பெரிய லோக்கல் ஈவெண்ட் நடக்கும்போது அது வேலை செய்யாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு பொருளாதாரத்துக்கும் ஒரு தனி எக்கனாமிக் சைக்கிள் இருக்கு. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை ஏத்துறாங்களா அப்படிங்கறத விட, இந்தியாவில அடுத்த 5 வருஷத்துக்கு யாரு பட்ஜெட் போட போறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்ளோ நிதி ஒதுக்க போறாங்க அப்படிங்கறது தான் இந்த நேரத்துல மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓ, அதனாலதான் லோக்கல் நியூஸ் டாமினேட் பண்ணுதா? ஆமா, அதனால குளோபல் மார்க்கெட்டை இந்த சில வாரங்களுக்கு ஒரு அளவுகோலா எடுத்தீங்கன்னா உங்க முடிவுகள் தப்பா போயிடும். புரியுது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இந்த மார்ஜின் ட்ரேடிங், அதாவது லிவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்றது. கண்டிப்பா அது பண்ணவே கூடாது. என்கிட்ட இருக்கிற 1 லட்சம் ரூபாயை வச்சுட்டு புரோக்கர் கிட்ட 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி முதலீடு பண்றது. இது ஏன் எலெக்ஷன் டைம்ல அவ்வளோ ஆபத்து? ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் திரும்ப மேல வந்துடாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மார்ஜின் கால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சாதாரண நாட்கள்ல 5% சரிவுங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மார்க்கெட் ஒரே மணி நேரத்துல 10% வரைக்கும் கூட விழலாம். நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 10% சரிவு உங்க மொத்த கேபிட்டலையும் காலி பண்ணிடும். மை காட், அப்போ புரோக்கர் வெயிட் பண்ண மாட்டாரா? வெயிட் பண்ண மாட்டாரு. உங்க அக்கவுண்ட்ல பணம் குறிப்பிட்ட அளவை விட குறைஞ்சா அவங்க சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஷேர்ஸை வித்துடும். அதான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப். அது உங்களுக்கு பெர்மனன்ட் லாஸ். அதனாலதான் இந்த டைம்ல கேஷ் ஹோல்டிங்ஸை அதிகமா வச்சுக்கணும். பெர்மனன்ட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. இந்த சூறாவளி நேரத்துல நம்ம போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்க எந்த மாதிரி ஷேர்ஸ்க்கு நாம மாறணும்? அதுக்கு தான் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். 5 பைசா டேட்டானும் அதான் சொல்லுது. சைக்ளிக்கல் ஷேர்ஸ்ல இருந்து டிஃபென்சிவ் ஷேர்ஸ்க்கு மாற சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு கரடுமுரடான ரோட்ல போகும்போது கார்ல இருக்க ஷாக் அப்சார்பர் எப்படி நம்மளை காப்பாத்துமோ அப்படி இந்த பங்குகள் நம்மள மார்க்கெட் அதிர்வுகள்ல இருந்து காப்பாத்துமா? ரொம்ப சரியான ஒப்பீடு. ஷாக் அப்சார்பர் என்ன பண்ணும்? வண்டியோட அடிப்பகுதி எவ்வளவு அடி வாங்கினாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குழுங்களா தான் தெரியும். டிஃபென்சிவ் பங்குகளோட வேலையும் அதுதான். எந்த மாதிரி செக்டார்ஸ் அதுல வரும்? எக்கனாமிக் ஸ்லோடவுன் வந்தாலும் சரி, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, மக்கள் டெய்லி யூஸ் பண்ற அத்தியாவசிய பொருட்கள், அதாவது FMCG, அப்புறம் ஃபார்மா, யூட்டிலிட்டிஸ், அப்புறம் IT செக்டர்ஸ், இதோட தேவை குறையாது. அதாவது நீங்க HUL, ITC, சன் ஃபார்மா இல்லனா TCS மாதிரி பெரிய கம்பெனிகளை சொல்றீங்க. ஆமா. ஆனா இந்த கம்பெனிகள் மட்டும் ஏன் மார்க்கெட் விழும்போது இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபினான்ஷியல் லாஜிக் என்ன? 2 ரீசன் இருக்கு. ஒன்னு இன்எலாஸ்டிக் டிமாண்ட். அதாவது எந்த அரசாங்கம் வந்தாலும் இவங்க பொருட்களுக்கான தேவை மாறாது. நம்ம சோப்பு போடுறதையும் மருந்து சாப்பிடுறதையும் நிறுத்த மாட்டோம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். 2வது ரீசன் இவங்க கிட்ட இருக்கிற அபரிமிதமான பணப்புழக்கம், அதாவது ஹை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈல்ட். இவங்க அரசாங்க மானியத்தையோ இல்ல பேங்க் கடனையோ பெருசா நம்பியிருக்க மாட்டாங்க. ஓஹோ. அது மட்டும் இல்லாம இது லார்ஜ் கேப் கம்பெனிகளா இருக்கிறதால மார்க்கெட் ஆட்டம் காணும்போது இன்வெஸ்டர்ஸ் சின்ன ஸ்மால் கேப் கம்பெனிகள்ல இருக்கிற பணத்தை எடுத்து இந்த மாதிரி பாதுகாப்பான கம்பெனிகள்ல போட ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த ஷேர்ஸ் விலை ஸ்டேபிளா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அருமை. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யுதுன்னு நல்லா புரியுது. சரி, இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை அப்படியே வச்சுக்க விரும்புறேன். எதையும் விற்கவும் விருப்பம் இல்ல, புதுசா வாங்கவும் விருப்பம் இல்ல. ஆனா மார்க்கெட் சரிஞ்சா எனக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஓகே. காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி என் போர்ட்ஃபோலியோக்கு காப்பீடு பண்ண முடியுமா?
கண்டிப்பா பண்ணலாம். ட்ரேடிங் வியூ ஆர்டிக்கல்ல ஜேஎம் ஃபினான்ஷியலை சேர்ந்த அவனிபட் இதுக்காக ஒரு ஐடியா தராங்க. காலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா எலெக்ஷன் டைம்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றத பத்தி நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி தோணுது? அது வெடிமருந்து கிடங்குல தீப்பந்தம் வச்சுட்டு விளையாடுற மாதிரி இல்லையா? அது எப்படி நம்மள பாதுகாக்கும்? உங்க பயம் நியாயமானதுதான். சரியான புரிதல் இல்லாம ஆப்ஷன்ஸ்ல இறங்குறது ரொம்ப பெரிய ஆபத்து. ஆனா இந்த காலர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது ஹெட்ஜிங் பண்றதுக்காக. ஓகே, அது எப்படின்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். உங்ககிட்ட ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கு, மார்க்கெட் சரிஞ்சா நஷ்டம் வரும்னு பயப்படுறீங்க, அதனால ஒரு ஓடிஎம், அதாவது அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை வாங்குறீங்க. இதுதான் நீங்க வாங்குற இன்சூரன்ஸ். மார்க்கெட் கீழே போச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து உங்க போர்ட்ஃபோலியோ நஷ்டத்தை பேலன்ஸ் பண்ணிடும். இல்ல, ஒரு நிமிஷம். விக்ஸ் இப்போ 24 இருக்குன்னு வைங்க. இந்த புட் ஆப்ஷனோட பிரீமியம் விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமே. இன்சூரன்ஸ் பிரீமியமே இவ்ளோ அதிகமா இருந்தா நான் எப்படி அதை வாங்குறது? அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட 2வது பகுதியை நம்ம யூஸ் பண்றோம். அந்த பிரீமியம் செலவை பேலன்ஸ் பண்ண நீங்க ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷனை செல் பண்றீங்க. ஓஹோ, அதாவது நிஃப்டி இப்போ 22,000 இருக்குன்னு வச்சுப்போம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது 24,000 தாண்டி போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. சோ நிஃப்டி 24,000 கால் ஆப்ஷனை நான் வித்து அதுல இருந்து ஒரு பிரீமியம் அமௌண்ட்டை வாங்குறேன். அந்த பணத்தை வச்சு மார்க்கெட் கீழே விழுந்தா என்ன காப்பாத்திக்க நிஃப்டி 20,500 புட் ஆப்ஷனை நான் வாங்கிக்கிறேன். அதேதான். இதனால நான் கையிலிருந்து கட்ட வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் செலவு ரொம்ப குறைஞ்சிடுது. இது எப்படி இருக்குன்னா, நான் என் காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், ஆனா அந்த பணத்தை வேற ஒருத்தரை கட்ட வைக்கிற மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட். ரொம்ப துல்லியமா சொல்லிட்டீங்க. இதுதான் காலர் ஸ்ட்ராட்டஜி. இதுல என்னன்னா, மார்க்கெட் ரொம்ப மேல போச்சுன்னா உங்களோட லாபம் ஒரு லிமிட்டோட நின்னுடும். ஆனா மார்க்கெட் பாதாளத்துக்கு போச்சுன்னா உங்க கேபிட்டல் எந்த டேமேஜும் இல்லாம தப்பிச்சிடும். ஆனா மொத்த போர்ட்ஃபோலியோக்கும் இதை பண்ணணுமா? தேவையில்லாவனி. பட் அதையும் சொல்றாங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு 25% மட்டும் ஹெட்ஜ் பண்ணாலே போதுமானது. ஒருவேளை மார்க்கெட் முதல்ல ரொம்ப மேல ஏறிட்டு அப்புறம் சரியும்னு நீங்க நினைச்சா ரேஷியோ காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற உத்தியையும் யூஸ் பண்ணலாம். அந்த மேத்ஸ் இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நாம நம்மளோட அதிகபட்ச லாபத்தை விட்டு கொடுக்கறோம், ஆனா அதுக்கு பதிலா பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது நிம்மதியை வாங்குறோம். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ நாம எலெக்ஷனுக்கு முந்தைய உத்திகளை பார்த்துட்டோம். ரிசல்ட் வந்த பிறகு, அதாவது D-Day அன்னைக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணோம்? ஸ்வாஸ்திகா இன்வெஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் இதுக்கு ஒரு தெளிவான பார்வை கொடுக்குது. ரிசல்ட் வந்த உடனே இத்தனை நாளா இருந்த அந்த அன்சர்டனிட்டி மொத்தமா விலகிடும்னு சொல்றாங்க. ஆமா, ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு தேவை ஒரு கிளாரிட்டி. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்ல பழைய அரசாங்கமே திரும்ப மெஜாரிட்டியில வந்தா மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல மேல போகும். 2014-2019 எலெக்ஷன்ல அதை நம்ம பார்த்தோம். ஆமா, இன்வெஸ்டர்ஸ், குறிப்பா அந்த FIIs பாலிசி கண்டினியூவிட்டி, அதாவது கொள்கை தொடர்ச்சியை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அது அவங்களோட லாங் டேர்ம் பிளானுக்கு சேஃப்டி கொடுக்குது. ஆனா ஒருவேளை ஒரு கூட்டணி அரசோ இல்ல சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டோ வந்தா என்னாகும்? மார்க்கெட் அப்படியே கிராஷ் ஆயிடுமா? ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் இருக்கும். சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு அந்த பதற்றம் இருக்கும். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. எப்படி? தரமான பங்குகளை ரொம்ப கம்மி விலையில வாங்குறதுக்கு இது ஒரு சூப்பர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். அது மட்டும் இல்லாம நீங்க பயப்படவும் தேவையில்ல. செபியோட சர்க்கியூட் லிமிட்ஸ் இருக்கு. ஓ, அந்த லிமிட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா. மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்க்கு மேல சரிஞ்சா ட்ரேடிங் தானாவே சில நிமிஷங்களுக்கு நின்னுடும். இது மக்கள் பேனிக் ஆகி மொத்தமா விக்கிறத தடுக்கிற ஒரு பெரிய அரண் மாதிரி செயல்படும். உங்க விளக்கத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு அரசியல் சித்தாந்தம் மேலேயோ இல்ல எந்த கட்சி மேலேயோ எந்த வெறுப்பும் கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் லாபம் அப்புறம் ஸ்டேபிளான பாலிசி அப்படிங்கிற மொழி மட்டும்தான். 100% உண்மை. யாரு ஆட்சிக்கு வந்தாலும் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும்னு நம்பிக்கை இருந்தா மார்க்கெட் பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கும். அதுதான் மார்க்கெட்டோட யதார்த்தம். அதை நாம புரிஞ்சுக்கிட்டு இமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு டேட்டாவை வச்சு முடிவெடுக்கணும். ஆக இன்னைக்கு நாம பண்ண இந்த அலசலை ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற கேஷ் ஹோல்டிங்ஸை கொஞ்சம் அதிகமா வச்சுக்குங்க. டிவி விவாதங்களை பார்த்துட்டு பேனிக் ஆகி ட்ரேட் பண்ணாதீங்க. காலர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்க முதலீட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் விளையாடுற வேகமான கேம்ல நாம பொறுமையா இருந்து வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணணும். இதுதான் நாம பண்ண வேண்டியது. கரெக்ட். எந்த ஒரு எலெக்ஷன் வாலட்டிலிட்டிலயும் உங்க போர்ட்ஃபோலியோ சேஃபா இருக்க இந்த அப்ரோச் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைவா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டை நாங்க விட்டுட்டு போக விரும்புறோம். நம்ம சோர்ஸ்ல ஒன்னான 5 பைசா ஆர்டிக்கல்ல ஒரு சூப்பரான பாயிண்ட் இருந்துச்சு.
பிசிக்ஸ் வாலா மாதிரி எஜுகேஷன் கம்பெனிகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எஜுகேஷன் செக்டாரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது அப்படியே நம்ம பங்குச்சந்தையோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இது ஒரு நல்ல ஆங்கிள். இன்னைக்கு மார்க்கெட்ல அல்காரிதமிக் ட்ரேடிங் தான் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துது. இப்போ நாம பார்க்குற இந்த எலெக்ஷன் வாலட்டிலிட்டி எல்லாமே மனிதர்களோட உணர்ச்சிகளான பயம், பேராசை, பீதி இதனால வர்றதுதான். ஆமா. ஆனா இனி வர காலங்கள்ல மார்க்கெட்ல ஏஐயோட ஆதிக்கம் முழுசா பரவும் போது 2029லயோ இல்ல அதுக்கப்புறம் வர எலெக்ஷன்லயோ இந்த பெரிய ஏற்ற இறக்கங்களை மனிதர்கள் முடிவு பண்ணுவாங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இல்லனா எந்த எமோஷனுமே இல்லாம வெறும் டேட்டாவை மட்டும் வச்சு மில்லி செகண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ற மிஷின்ஸ் முடிவு பண்ணுமா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். ஒரு பக்கம் மனுஷ மனசோட குழப்பம், இன்னொரு பக்கம் மிஷன்ஸோட துல்லியம். இது ரெண்டுக்கும் நடுவுல தான் ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்க போகுது. அப்போ நாம யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் மாறிடும். கரெக்ட். அந்த எக்ஸ்ரே மிஷின் பழுதானாலும் சரி, அடர்ந்த பணியில நம்ம கார் ஓட்ட வேண்டியிருந்தாலும் சரி, நிதானமும் இது போன்ற அறிவார்ந்த உத்திகளும் நம்மகிட்ட இருந்தா இந்த மார்க்கெட் அப்படிங்கிற கரடு முரடான பயணத்தை நம்ம ஈஸியா கடந்துடலாம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். செவிமடுத்ததற்கு நன்றி. மேலும் விவரங்களுக்கு மணி லீடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.